ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரே டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. வேறு வேறு டைப்பில் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராக்டிஸ். தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதவே இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன். இல்லை 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இதை இங்கிலீஷில் நோ தேர் ஆர் 5 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாக்கியத்துக்கு, அதாவது நோ தெர் ஆர் 5 மெம்பர்ஸ், இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியான கேள்வி கீழே பிளாக் கலரில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? ஆர் தேர் 2 மெம்பர்ஸ் வருமா? ஹவு மெனி மெம்பர்ஸ் அப்படின்னு வருமா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு வருமா? த ஆன்சர் இஸ் க்ரீன் கலரில் மார்க் பண்ணது. ஆர் தேர் 2 மெம்பர்ஸ்? 2 உறுப்பினர்கள் இருக்கின்றனரா? இல்லை 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். ஓகே, இந்த கொஸ்டின்ஸை கரெக்டான கொஸ்டினை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மற்ற கொஸ்டின்ஸ்க்கு அர்த்தத்தை பாருங்கள். ஹவு மெனி மெம்பர்ஸ், எத்தனை உறுப்பினர்கள், அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர், இதுக்கும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்காது. எப்போ இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு கேள்விக்கு பதில்? எப்போ ஆம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும்? WH டைப் கொஸ்டின் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அதாவது வேர்பல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ் நோ அப்படின்னு தான் பதில் ஆரம்பிக்கும். வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின் ஆர், வேர், டூ, டிட், இந்த மாதிரி வேர்ப்ஸ். இந்த சேனல்லையே நான் WH டைப் கொஸ்டின்ஸ்க்கும் மாடல் கொடுத்துருக்கேன், வேர்பல் கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் எனக்கு தெரியவில்லை, இது வாக்கியம். இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஐ டு நாட் நோ. இதுக்கு கேள்வி என்ன மாதிரி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸுக்கும் மீனிங் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ்க்கெலாம் அந்த ஆன்சர் சொல்லி பாருங்கள். சரியாகவே மேட்ச் ஆகாது, அந்த பதில் பொருந்தாது. எனக்கு தெரியணும்னு இருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. எனக்கு இது தெரியணும், அதனால் நான் இதை கேட்டுட்ருக்கேன். ஓகே, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அப்போ கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆன்சர் பாருங்களேன். ஐ ஆம் ஆஸ்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கொஸ்டினும் அதே டென்ஸில் இருக்கலாம். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ், ஏன் இதை கேட்டுக்கிட்டே இருக்க? ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ், எனக்கு தெரியணும் அதனால் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். வாட் டு யூ நோ, அதர் கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ நோ, உங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், வாட் டு யூ நோ, அதுக்கு அந்த பதில் பொருந்தாது. ஒய் வேர் யூ ஆஸ்கிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஆன்சராக இருக்குது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வராது. அவர் ஃபீஸை கட்டுகிறார், ஹீ பேஸ் த ஃபீஸ். இதுக்கு பொருத்தமான கேள்வி எது வரும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் ஃபீஸ் கட்டுகிறார், ஃபீஸ் பே பண்ணுகிறார், ஹீ பேஸ் த ஃபீஸ். இந்த சென்டென்ஸுக்கு, இந்த ஆன்சருக்கு சரியான கொஸ்டின் ஹூ பே த ஃபீஸ், யார் பணம் கட்ட போகிறார்? டஸ் ஹீ பே த ஃபீஸ், அவர் ஃபீஸ் கொடுக்க வேண்டுமா, அவர் ஃபீஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு அந்த பதில் வராது. இஸ் ஹீ பேயிங் த ஃபீஸ், அதுவும் வராது. ஹூ பே த ஃபீஸ், யார் பணம் கட்டுறாரு, அவர் பணம் கட்டுகிறார். மற்ற ரெண்டுமே வேர்பல் கொஸ்டின் பாருங்கள், வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ ஆன்சர் எஸ்ன்னு இருக்கணும், இல்லை நோன்னு இருக்கணும். இஸ் ஹீ பேயிங் த ஃபீஸ், எஸ் ஹீ இஸ் பேயிங் த ஃபீஸ். டஸ் ஹீ பே த ஃபீஸ், எஸ் ஹீ பேஸ் த ஃபீஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. வாட் ஆர் யூ கோயிங் டு ரிப்ளை, இந்த கேள்வி கரெக்டா? வாட் இஸ் ஹிஸ் ரிப்ளை, இது கரெக்டா? வாட் டிட் யூ ரிப்ளை, இது கரெக்டா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் யூ ரிப்ளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆன்சரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஐ ரிப்ளைடு. ஓகே, வாட் இஸ் ஹிஸ் ரிப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பதில் என்ன அப்படின்னு அர்த்தம்.
ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் எனது பேனாவை அங்கே வைத்து விட்டேன். நான் என் பேனாவை அங்கே வச்சிட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். இந்த சென்டென்ஸுக்கு கொஸ்டின் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? ஆன்சரில் ஐ ஹாவ் கெப்ட் அப்படின்னு இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. கொஸ்டினும் அதிலே கேட்கலாம். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? உன் பேனாவை எங்கே வச்சுட்ட? வேர் டிட் யூ கீப் யுவர் பென்? அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சில சிச்சுவேஷன்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆன்சர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கலாம். வேர் டிட் யூ கீப் யுவர் பென்? பேனாவை எங்கே வச்சுருக்க? எங்கே வச்ச? ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். ஒய் ஹாவ் யூ கெப்ட்? ஏன் வச்ச அப்படின்னு கேள்வி வராது. நெக்ஸ்ட் ஒன், ஆமாம் அது தேவை. எஸ் தட் இஸ் நெசசரி. இதுக்கு ஏற்ற கொஸ்டின் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆமாம் அது தேவை. எஸ் தட் இஸ் நெசசரி. வாட் இஸ் நெசசரி? என்ன தேவையாக இருக்கிறது? ஒய் இஸ் திஸ் நெசசரி? ஏன் தேவையாக இருக்கிறது? இஸ் தட் நெசசரி? வேர்பல் கொஸ்டின். ஸோ வேர்பல் கொஸ்டின் வந்துச்சுனாலே ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். எஸ் தட் இஸ் நெசசரி. இஸ் தட் நெசசரி? மற்ற ரெண்டுமே WH டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவில்லை. ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். இந்த சென்டென்ஸுக்கு, இந்த ஆன்சருக்கு ஏற்ற கேள்வி என்ன? ஆர் யூ கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸஸ்? நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களா? டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ்? நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவீர்களா? வாட் டு யூ கண்டக்ட்? நீங்கள் என்ன நடத்துகிறீர்கள்? ஸோ இதுக்கு ஏற்ற கொஸ்டின் டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். மற்ற கேள்விகள் பொருந்தாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது அங்கேயே இருக்கிறது. தட் இஸ் ஓவர் தேர். 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் மேட்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நவ் த ஆன்சர் இஸ் வேர் இஸ் மை பேக்? எனது பை எங்கே இருக்கிறது? மற்ற கேள்விகளுக்கு அர்த்தம் நான் கொடுத்துருக்கேன், அதை ரீட் பண்ணிக்கோங்க. முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். இந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற கேள்வி என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட்? இது முடிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நாட்கள் ஆகும்? அதர் கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகாது. ஆம் அவருக்கு உதவி தேவை. எஸ் ஹீ நீட்ஸ் ஹெல்ப். எஸ்ன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேர்பல் கொஸ்டின் தான். 3மே வேர்பல் கொஸ்டின் தான். எந்த வேர்பல் கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஹீ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சிங்குலர் வந்துச்சுனாலே டஸ் வரும். டஸ் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவையா? எஸ் ஹீ நீட்ஸ் ஹெல்ப். இல்லை நமக்கு அவர்களை தெரியாது. நோ வி டு நாட் நோ தெம். இதுக்கு ஏற்ற கேள்வி. டு வி நோ தெம்? நமக்கு அவர்களை தெரியுமா? நோ வி டு நாட் நோ தெம். டஸ் வி நோ தெம்? அந்த கிராமர் ஸ்ட்ரக்சரே ராங். ஹீ ரைட்ஸ் எ நாவல். அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். கொஸ்டின் என்னவா இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டஸ் ஹீ ரைட்? அவர் என்ன எழுதுகிறார்? வாட் டு ஹீ ரைட்? ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கிராமர் ஸ்ட்ரக்சர் ராங். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின் மேட்ச் ஆகும்? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுடைய பிரச்சனை என்ன? ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டாக வரும். நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது அதுவும் மேட்சாக வரும். ஆனால் இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி நோ அப்படின்னு இருக்கணும். அப்படின்னு இருந்துச்சுன்னா டு யூ அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? நோ
ஐ do not have எனி ப்ராப்ளம். அந்த நோ அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.